ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாங்கள் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். வடமாகாண சபை இயங்கவில்லை என்பதற்காக முழு நாட்டையும் இருளில் மூழ்கவிட முடியாது. அரசு அறிவிப்பு அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் திவிநகும தொடர்பில் நடவடிக்கை என்கிறது என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்று வெளிவந்துள்ளது. வடமாகாண சபை இயங்கவில்லை என்பதற்காக நாட்டின் ஏனைய முழு பகுதிகளையும் இருளில் மூழ்கவிட முடியாது. வடமாகாண சபை விவகாரத்தில் திவிநகும சட்டமூலம் தொடர்பில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் படி அரசாங்கம் செயற்படும். அரசியலமைப்பை மீறி எதனையும் செய்ய மாட்டோம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். இலங்கையில் வானளாவிய உயரத்திற்கு ஊடக சுதந்திரம் காணப்படுகிறது. சுதந்திரம் இல்லை என்று கூற முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். விரைவில் அமைச்சரவை மாற்றம் வரவுள்ளதா என்றும் உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்கவின் அமைச்சு பதவி மாற்றப்பட உள்ளதா என்றும் எங்களுக்கு தெரியாது. அதனை ஜனாதிபதியே தீர்மானிப்பார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு தொடர்ந்து கருத்துரைத்த அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, அரசாங்கம் எப்பொழுதும் அரசியலமைப்புக்கு உட்பட்டே செயற்பட்டு வருகிறது. அரசியலமைப்பை மீறி ஒருபோதும் செயற்பட மாட்டோம். அந்த வகையில் திவிநகும சட்டத்திற்கு மாகாண சபைகளின் அங்கீகாரத்தை பெற்று வருகிறோம். அத்துடன் வடமாகாண சபை தற்போது இயங்காமல் இருக்கிறதா? ஆனால் வடமாகாண சபை இயங்கவில்லை என்பதற்காக நாட்டின் ஏனைய முழு பகுதிகளையும் இருளில் மூழ்கவிட முடியாது. எனவே வடமாகாண சபை விவகாரத்தில் திவிநகும சட்டமூலத்திற்கு அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி அரசாங்கம் செயற்படும். அரசியலமைப்பை மீறி எதனையும் செய்ய மாட்டோம். தேவையான அங்கீகாரத்தை அரசியலமைப்பின் ஊடாக பெறுவோம். அதன்படி தீர்மானங்களை எடுப்போம். தற்போதைய நிலைமையில் வடமாகாண சபை வடக்கில் ஸ்தாபிக்கப்படவில்லை என்பதற்காக நாட்டின் ஏனைய பகுதிகளின் செயற்பாடுகளை தம்பிதமடைய விட முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்ததாக இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் மாகாண சபை கலைக்கப்பட்டிருக்கையில் ஆளுநர் தனது கருத்தை தெரிவிக்க முடியுமா? அரசியலமைப்பில் விளக்கத்தை கோருவதற்கு மாவையின் ரீட் மனு உயர் நீதிமன்றத்தில் நகர்த்தல் என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் வீரகேசரி வெளியிட்டுள்ளது. மாகாண சபை கலைக்கப்பட்டிருக்கையில் ஆளுநர் தனது கருத்தை தெரிவிக்க முடியுமா என்பது தொடர்பில் அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு இன்றைய தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு உச்ச நீதிமன்ற பிரதம நீதியரசர் தலைமையிலான நீதியரசர் குழுவிடம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோரியுள்ளது. திவிநகும சட்டமூலத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியான மாவை சேனாதிராசாவின் ரீட் மனு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருதரப்பும் மேற்படி விவகாரத்துடன் அரசியலமைப்பை கேள்விக்கு உட்படுத்தியதை அடுத்தே இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு நகர்த்தியது. திவிநகும சட்டமூலம் தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் கருத்தை அந்த மாகாண ஆளுநர் பிரதிபலிக்க முடியாத வகையில் நிரந்தர தடை உத்தரவை வழங்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியான மாவை சேனாதிராசா தாக்கல் செய்திருந்த ரீட் மனு மீதான பூர்வாங்க விசாரணை நேற்று வியாழக்கிழமை ஆரம்பமானது. இந்த ரீட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் எஸ். ஸ்ரீஸ்காந்த ராசா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம். ஏ. சுமந்திரன், பிரதிவாதி தரப்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜகத் டி சில்வா ஆகியோர் ஆஜரானதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் கரையோர பாதுகாப்பு தொடர்பில் புதுடில்லியில் விசேட மாநாடு, இலங்கை உட்பட 18 நாடுகள் பங்கேற்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சமுத்திரம் மற்றும் சர்வதேச கடற்பரப்பினூடாக இலங்கை இந்திய கரையோர பாதுகாப்பிற்கு ஏற்படக்கூடிய சவால்களை தடுப்பதற்கான விசேட பாதுகாப்பு மாநாடு தில்லியில் இடம்பெறுகிறது. இதில் இலங்கை உட்பட 18 நாடுகளின் கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளதாக இலங்கை கரையோர பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டோ புலேகொட ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஏ.கே. அந்தோனி கூறுகையில், கரையோர பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இலங்கையுடன் இணைந்து இந்தியா செயற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று ஆயுத கடத்தல், ஆள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகளும் இந்து சமுத்திர கடலில் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் இரு நாடுகளினதும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. ஆசிய நாடுகள் என்ற வகையில் வளைய நாடுகளுடன் ஒன்றிணைந்து செயற்படுவது அவசியம் என ஏ.கே. அந்தோனி தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு
நீண்டு செல்கிறது. அத்துடன் வடக்கு கிழக்கில் 1,70,000 இராணுவத்தினர் சர்வதேசத்தை அரசாங்கம் ஏமாற்றுகிறது. கூட்டமைப்பு MP சுரேஷ் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் 1,70,000 படையினர் நிலை கொண்டுள்ள போதிலும் அதனை இலங்கை அரசாங்கம் மூடி மறைக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான மீளாய்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையில் இடம்பெயர்ந்தவர்கள் இல்லை என காட்டுவதற்காகவே மணிக்வா முகாமில் இருந்த தமிழர்களை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் காடுகளுக்குள் தள்ளிவிட்டுள்ளார். இதனூடாக இடம்பெயர்ந்தோரை மீள் குடியமர்த்தி விட்டோம் என சர்வதேசத்தினை இலங்கை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளது. இதனை உலக நாடுகள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு, கேப்பாப்பலவு, சூரியபுரம் காட்டு பகுதிகளுக்குள் நிற்கதியாக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பாகவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச இலங்கையில் இடம்பெயர்ந்தோர் எவரும் இல்லை என தெரிவித்துள்ளமை தொடர்பாகவும் கேட்டபோதே சுரேஷ் MP மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர கூட்டமைப்புக்குள் உள்முரண்பாடுகள் நீடித்தால் நிகழ்காலமே நம்மை சந்தியில் நிறுத்திவிடும். தமிழினமும் ஊடகங்களும் அவதானிப்பு. மனோ கணேசன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய 5 கட்சிகளும் தமக்கு இடையிலான உள் முரண்பாடுகளை தொடர்ந்து நீடித்துக் கொண்டு போகாமல் அவற்றிற்கு உடன் தீர்வு கண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலமிக்க தமிழ் தேசிய ஜனநாயக அரசியல் இயக்கமாக கட்டியெழுப்பும் நோக்கில் செயலாற்ற வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கொழும்பு நகர எல்லைக்குள் வாழும் வறிய மக்களுக்கு வேறு இடங்களில் வீடுகள், கையகப்படுத்தப்படும் இடங்களில் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு நகர எல்லைக்குள் குறைந்த வசதிகளுடன் வாழ்கின்ற மக்களுக்கு மாடி வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட 15 பிரதேசங்களில் காணிகளை நகர அபிவிருத்தி அதிகார சபை கையகப்படுத்த உள்ளது. இவ்வாறு மாடி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் மக்கள் வாழ்ந்த வதிவிடங்கள் அல்லது காணிகள் கொழும்பு நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு அமைய வர்த்தக மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கேஹலி ரம்புக்கொல்ல தெரிவித்தார். கொழும்பு நகரில் குறைந்த வசதிகளுடன் வாழ்கின்ற மக்களுக்காக 65,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட உள்ளன. தற்போதைய நிலைமையில் 9,781 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான 11 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் கேஹலிய ரம்புக்கொல்ல தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் பிரதான செய்தி சியமலாண்டுவே ஈயே பூச்சாலனையா நிவாச ஹயக்கட்டஹா பாசால் குடநாகிலி ஹயக்கட்ட ஹானி என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. சியமலாண்டுவ பிரதேசத்தில் நேற்று நில அதிர்வு, 6 வீடுகளுக்கும் 6 பாடசாலை கட்டிடங்களுக்கும் பாதிப்பு என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முன்றாகல மாவட்டத்தில் சியமலாண்டு என்ற பிரதேசத்தில் நேற்று முற்பகல் 10:35 முதல் 10:40 வரையிலான காலப்பகுதியில் சிறு நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாகவும் இதனால் 6 வீடுகள் மற்றும் பாடசாலை கட்டிடங்கள் 6 சேதமடைந்துள்ளதாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அமதி அத்தாவுதகே மாத்திய லேகம் ரிமாண்ட் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் அத்தாவுதவின் ஊடக செயலாளர் விளக்கமறியல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடமிருந்து பணத்தை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுத செனவிரத்னவின் ஊடக செயலாளரை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இத்திரி மாச துணை படுமில யாலி நகி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த 3 மாதங்களுக்குள் மீண்டும் பொருட்களின் விலை அதிகரிக்கும் என அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த 3 மாத காலப்பகுதிக்குள் எரிபொருள், மின் கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கட்டாயம் அதிகரிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் காரணமாக இந்த விலை அதிகரிப்பை தடுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர பக்ஷ லாஞ்சனேட்ட அற்புத திராவிட சந்தானிய திக்கட்டவன லக்குனு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கட்சியின் லட்சணை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2ஆக பிளவுபடும் அபாயம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கட்சியின் சின்னம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2ஆக பிளவுபடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தை
சின்னத்தை தொடர்ந்தும் கூட்டமைப்பின் சின்னமாக பயன்படுத்த தீர்மானித்துள்ளமையே இந்த முருகல் நிலைக்கு காரணம் என டிவைனா அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. இந்த வீட்டு சின்னத்திற்கு பதிலாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தனியான சின்னம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதனிடையே பிளாட் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க எண்ணுவதாக அந்த கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளதாகவும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் 10ஆம் தேதி இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அந்த குழுவில் 4 கட்சிகளைச் சேர்ந்த எந்த பிரதிநிதிகளும் இடம்பெறவில்லை எனவும் திவைன பத்திரிகையின் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் விபாட்சி தேசபாலன இயக்கமுத்துவ தாக அட்டவேனிதா ஜனதாவ ஹமூட்ட என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்கட்சிகளின் கூட்டணி 18ஆம் தேதி மக்களை சந்திக்க உள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தலைமையில் ஏற்படுத்தப்பட உள்ள எதிர்கட்சிகளின் அரசியல் கூட்டணி இந்த மாதம் 18ஆம் தேதி கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தில் முதன்முறையாக மக்கள் முன் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கரு ஜெயசூரியவின் பிரதான பங்களிப்புடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த கூட்டணியில் தயசிரி ஜெயசேகர, பாலித்தரங்க பண்டார, மனோ கணேசன், சிறிதுங்க ஜெயசூரிய ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதுடன் தம்பராமில தேரரின் ஆசியும் இந்த கூட்டணிக்கு கிடைத்துள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜேவிபிக்கு தனியான அரசியல் நிகழ்ச்சி நிரல் உள்ளது. அவர்கள் இந்த கூட்டணியில் இணைய இணக்கம் தெரிவிக்கவில்லை. முன்னிலை சோசலிச கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அத்துடன் சஜித் பிரேமதாசை இந்த கூட்டணிக்கு ஆதரவு வழங்க இதுவரை இணக்கம் தெரிவிக்கவில்லை. இது அரசியல் கூட்டணி அல்ல. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என்ற வகையில் இவர்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு வழங்கவில்லை. அரசியல் பிரதிநிதிகள் என்ற வகையிலேயே இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். ஆச்சார சங்கமே சமக சாக்காச்சாவ சத்யாந்தி முதல் லேகம் சஹபாகி தவத் சாக்காச்சாவாக் சந்துதா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடனான பேச்சுவார்த்தை வார இறுதியில் நடத்தப்படும். நிதி அமைச்சின் செயலாளர் கலந்து கொள்ளும் மற்றும் ஒரு பேச்சு திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாக அந்த பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அத்துடன் சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுத சேனவிரத்னவின் ஊடக இணைப்பாளர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை, திவிநகம சட்டமூலம் குறித்து ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை தெளிவுபடுத்துமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரீட் மனு குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீபா அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர பாலியல் லஞ்சத்தை பெற முயற்சித்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்தும், கூட்டஞ்சேனையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடத்தி வரும் விசாரணைகள் குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீபா அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். ஓய்வூதிய துறையில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி, காப்பீட்டு துறையில் உச்ச வரம்பு அதிகரிப்பு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக ஓய்வூதிய துறையில் முதன்முறையாக அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு உச்சவரம்பை அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் ஓய்வூதிய நிதித்துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை முதன்முறையாக அனுமதிப்பதற்கு வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர காவிரி நீர் தலைமைச் செயலாளருடன் மத்திய குழு ஆலோசனை என்ற தலைப்பிலும், தமிழகத்திற்கு தினமும் 9000 கன அடி நீர் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடகம் மனு என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமணி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையையும் பார்க்கலாம். உஷார், 2வது கேஸ் இணைப்பு பெற்றிருந்தால் சிக்கல், 2 இணைப்பும் துண்டிக்கப்படும் அபாயம் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. கூடுதல் கேஸ் இணைப்பு பெற்றவர்களின் இணைப்பை துண்டிக்கும் நடவடிக்கையில் கேஸ் சிலிண்டர் விநியோகிக்கும் நிறுவனங்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஒரு இணைப்புக்கு மேல் பெற்றிருப்பவர்களுக்கு எல்லா இணைப்புகளும் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் விநியோகம் செய்ய முடியும் என அறிவித்தது. கூடுதல் சிலிண்டர் வேண்டுவோருக்கு மானியம் தவிர்த்து 754 ரூபாய் 50 காசுக்கு உள்ளூர் வரி இல்லாமல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும் கேஸ் சிலிண்டருக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம்
அமைச்சகம் கட்டுப்பாடு விதித்ததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீடு 49% உயர்வு, மத்திய அரசு ஒப்புதல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். ஆகவே இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.